வீட்டுக்கு ஜோசியர் வராரு. அப்போ தாத்தா பாட்டி 2 பேருமே இருக்காங்க. வந்துட்டு இன்னைக்கு வந்து பூஜை இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ கரெக்டாக மகா உள்ளே வராங்க. வந்தவொடனே அப்படி பார்க்குறாங்க. நில்லு, எங்கே போயிட்டு வர? காலையில் போன நீ டிஃபன் எடுத்துகிட்டு எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. இல்லை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன், போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தால் தான் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே காயத்ரி சொல்கிறாங்க, ஆமாம் நீ எதுக்காக அங்கே போன? இவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க, இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பாவை போய் நீ பார்த்துட்டு வர, தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமே உன் வீட்டுக்கு நீ போகவே கூடாது அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அக்கா சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியும் சொல்கிறாங்க. காயத்ரிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. இங்கே பாரு, இனிமேல் உன் வீட்டுக்கு நீ போன இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க? எதுக்காக நீ மகாவை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற? அந்த உரிமைலாம் உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே காயத்ரி சொல்கிறாங்க, ஏன் எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உனக்கு உரிமை இல்லை, உன்னோட மருமகளை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கணும். என் மருமக தங்கம், அவளை பற்றி எதுக்காக பேசுகிற அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் மருமக தங்கமாக இருக்கட்டும் இல்லை தகரமாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ மகாவை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி 2 பேருமே பார்க்குறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசை முள்ளு மாதிரி குத்தனா அதை நம்ம மறக்க தான் பார்க்கணும், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே எழுந்து உள்ளே போகிறாங்க. மகாவும் உள்ளே போகிறாங்க. அப்போ சித்ராதேவி காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அக்கா, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? அக்கா எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப தான் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் சொல்கிறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷமாக அழகாக சூப்பராக ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்புறாரு. என்ன நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு அனாமிகா கிட்ட கேட்குறாரு. நல்லா தான் இருக்குது. ஏது இந்த ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவா, நானும் ப்ரோவும் சேர்ந்து எடுத்தோம், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு அந்த ஷர்ட் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிற? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த பிரபா கூட எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்காதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாரி உன் மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பிரபா கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, இனிமேல் நான் பிரபா கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கேட்குறாங்க. என்ன நீ சத்தியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனாமிகா கோவமாக போகிறாங்க. ஆமாம், அந்த ப்ரோ கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் என்னையே நீ மழுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கோவமாக போகிறாங்க. அங்கே சித்ராதேவி இருக்காங்க. அங்கேருந்து வராங்க ஐஸ்வர்யா, வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கௌதம், இதில் நிறைய புக்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிக்கணுமா? ஏன் படிக்கணும் அப்படின்னு கௌதம் கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் வயிற்றில் குழந்தை இருக்குல்ல, அது ஸ்கூல் போகும்போது நான் ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்கூலில் அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் வந்துட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும், பாஸ் பண்ணால் தானே குழந்தைய அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. பாத்தியாடா, அவளுக்கு இருக்க திமிரை பாத்தியா? வயிற்றுக்குள்ளே தான் குழந்தை இருக்குது, அதுக்குள்ளே பிறந்தா அந்த குழந்தைக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி என்னை ஒரு ஆயாவே மாற்றிடுவா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம்மா, என்னை இப்பயே போய் படிக்கலாம் சொல்கிறா. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. சூர்யா உள்ளே வராரு. மகா அப்படியே கோவமாக எழுந்துக்கிறாங்க. ஏன் என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ கோவமாக எழுந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? என்னது டிஃபன் பாக்ஸ்? ஐயோ நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. மறந்துட்டு வந்துட்டீங்களா? டிஃபன் பாக்ஸ் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிற எதுவுமே எனக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறார்.